ஹாப்பி சபத் சர்ச். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது தம்பி. ஆ, ஓகே. ஹாப்பி சபத் சர்ச். இன்னைக்கு நாம ஹெல்த் டாக்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா மினரல்ஸ், தாது பொருட்கள். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நான் இத பத்தி பேசியிருந்தேன். இத பத்தி பேசியிருந்தேன். ஸோ விட்டமின்ஸும் எப்பயுமே இந்த மாதிரி தாது பொருட்களை பத்தி பேசும்போது அதுக்கு முன்னாடி விட்டமின்ஸ் பத்தி பேசணும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ நாம எந்த வகையான பொருட்கள் சாப்பிட்டாலும் அதுல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெண்டுமே சேர்ந்தா வரும். ஸோ இந்த இதுல மினரல்ஸ்னா என்னது, அது எப்படி நம்ம எடுத்துக்கணும், அது ஒவ்வொன்றும் நமக்கு என்னென்ன பயன்கள் தரும் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ வந்து டோட்டலா நம்ம உடம்புக்கு தேவைப்படுறது 15 வகையான மினரல்ஸ் நமக்கு தேவைப்படும். இதுல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச முக்கியமான இல்லைன்னா காமனான ரெண்டு விஷயங்கள் கால்சியம் அண்ட் அயன். இது எல்லாருக்குமே தெரியும். கால்சியம் எலும்புக்கும், அயன் ரத்தத்துக்கும் தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நாம எங்க இருந்து எடுத்துக்கலாம், அப்புறம் அது நம்ம உடம்புக்கு என்னென்ன பயன்கள் தரும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கால்சியம். ஸோ கால்சியம் நம்ம உடம்புல எலும்பு ஒழுங்கா ஒழுங்கா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும், பல்லு ஒழுங்கா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம வயிற்றோட டைஜஷன் டைஜஷனும் ஒழுங்கா நடக்கிறதுக்கு கால்சியம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கால்சியம் எங்க இருந்து கிடைக்கும், எந்தெந்த பொருட்கள் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, முக்கியமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் நம்ம நல்லா எடுத்துக்கணும். அதுல இருந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸ், நம்ம இனி நம்ம கீரை வகைகள், அதுலயும் கால்சியம் நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம டே டு டே டயட்ல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கால்சியம் இன்டேக் இருக்கும். இந்த கால்சியம் உடம்புல ஒழுங்கா உடம்பு எடுத்துக்கிறதுக்கு நமக்கு விட்டமின் டி தேவைப்படும். ஸோ நம்ம கால்சியமோட சேர்த்து விட்டமின் டியும் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அயன். ஸோ அயன் அதேதான். ஸோ அயன் நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்கிறதுக்கும், ரத்தம் ஆக்சிஜனை உடம்பெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கும் அயன் மெயினா தேவைப்படும். ஸோ இந்த அயன் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, முக்கியமா நட்ஸ் அண்ட் பீன்ஸ். ஸோ பருப்பு வகைகள்லயும் கொட்டை வகை இதுலயும் தான் நமக்கு அயன் நிறையவே கிடைக்கும். இது இல்லைன்னா நாம இது சாப்பிடலாம், மீட் சாப்பிடலாம். ஸோ இதுல இருந்து தான் நமக்கு நிறைய கிடைக்கும். இது இல்லைன்னா லீஃபி வெஜிடபிள்ஸ், முக்கியமா இந்த சிறுகீரை அந்த மாதிரியான கீரை வகைகள்லயும் அயன் இருக்கும், நிறையவே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கும், அதை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். காப்பர் உடம்புல ஒழுங்கான அமௌண்ட்ல இல்லைன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் நமக்கு எதிராக வேலை செய்யும். ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அது நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்மளையே டார்கெட் பண்ணி அழிக்காம இருக்கிறதுக்கு காப்பர் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த காப்பர் எங்க இருந்து கிடைக்கும்னா, மீன் வகைகள்லயும் மீன் வகைகள்லயும் நட்ஸ்லயும், கொட்டை வகை இதுலயும் நமக்கு காப்பர் நிறையவே கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அயோடைன். அயோடைன் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு, முக்கியமா தைராய்டு ஹார்மோன் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு அயோடைன் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு நமக்கே தெரியும். நம்ம உடம்பு ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹார்மோன்ஸ் முக்கியமா தேவைப்படும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் ஒழுங்கா செக்ரேட் ஆகுறதுக்கும், அது நம்ம உடம்பு அக்செப்ட் பண்றதுக்கும் அயோடைன் முக்கியமா தேவைப்படும். ஸோ இந்த அயோடைன் நமக்கு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, உப்பு, முக்கியமா அயோடைஸ்டு சால்ட்.
அதுல இருந்து நமக்கு வந்து அயோடைன் கிடைக்கும். இது இல்லைன்னா மீன் மீன்ல இருந்து நமக்கு வந்து அயோடைன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னீசியம். ஸோ வந்து மேக்னீசியம் வந்து நம்ம உடம்பு உடம்புல இருந்து ஹைஜஷன் ஒழுங்கா நடக்கிறதுக்கும், அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில தள்ளும். அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து மெக்னீசியம் வந்து இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து இன்னும் நல்ல எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து மெக்னீசியம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மெக்னீசியம் வந்து நமக்கு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, மெயினா கீரை வகைகள். முக்கியமா கீரை வகைகள் தான். கீரை வகைகளும் கொட்டை வகைகள் இருந்து மட்டும் தான் கிடைக்கும். இது வந்து மீட்ல இருந்து வராது. ஸோ நாம வந்து நிறையவே வந்து கீரை வகைகளை வந்து எடுத்துக்கும் போது நமக்கு மெக்னீசியம் நிறையவே கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் வந்து நம்ம நம்ம உடம்புல வந்து எனர்ஜி வந்து ஃபார்ம் பண்றதுக்கு, எனர்ஜி வந்து உருவாக்குறதுக்கு மெயினா தேவைப்படும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டேமேஜ் ஆன இடத்த வந்து ரிப்பேர் பண்றதுக்கும் பாஸ்பரஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த பாஸ்பரஸ் வந்து நமக்கு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரியும். பனானா, முக்கியமா வாழைப்பழத்துல இருந்து நமக்கு அது நிறையவே கிடைக்கும். அது இல்லாம நம்ம வீட் பேஸ் பண்ண சாப்பாடுல இருந்து நமக்கு வந்து பாஸ்பரஸ் நிறையவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சோடியம். ஸோ சோடியம் வந்து நமக்கு வந்து நார்மலா உப்புல இருந்தே கிடைக்கும். சோடியம் வந்து நம்ம உடம்புக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்பு நம்ம உடம்புல வந்து நர்வ்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கும், அந்த நர்வ்ஸ்ல இருந்து வர்ற அந்த சிக்னலை வந்து மசில்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு, அதாவது நம்ம மசில்ஸ் ஒழுங்கா வேலை செய்யறதுக்காக உள்ள இருந்து அந்த கண்ட்ராக்ட் ஆகும்போது சோடியம் தான் அந்த மசில்ஸ்ல இருந்து வெளியில வரும். ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நமக்கு வந்து சோடியம் நிறையவே தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒன் வந்து குளோரின். இது குளோரின் வந்து மெயினா பாடியோட டைஜஷன், இதுவும் வந்து பாடியோட டைஜஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் நமக்கு வந்து உப்புல இருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் வந்து நமக்கு வந்து வீட் அண்ட் வீட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ், இது வந்து பால் அண்ட் வீட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம உடம்புல என்ன பண்ணும்னா, உடம்புல வந்து தண்ணி தண்ணியை வந்து ஒழுங்கா ரெகுலேட் பண்றதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் நமக்கு உடம்புல பொட்டாசியம் வேணும். அண்ட் லாஸ்டா இப்போ வந்து லாஸ்டா நம்ம வந்து இது பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் லாஸ்டா நான் பார்க்க போது வந்து ஹெலிக்னம். ஸோ வந்து மெலிக்னம் வந்து ஜஸ்ட் லைக் காப்பர், நம்ம உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டம் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெலிக்னம் வேணும். ஸோ இது வந்து நமக்கு எங்க இருந்து கிடைக்கும்னா லீஃபி வெஜிடபிள்ஸ். இதுவும் வந்து நமக்கு கீரை வகைகள்ல இருந்தா கிடைக்கும். மெலிக்னம் வந்து எஸ்பெஷலி கீரை வகைகள்ல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். எதுனா இது தரைக்கு மேல வளர்ற எல்லா விஷயத்துல இருந்துமே கிடைக்கும். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ், நட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்துல இருந்துமே கிடைக்கும். ஆனா இது வந்து ப்ராமினென்ட்டா இருக்கிறது வந்து லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் இருந்து தான். ஸோ வந்து இந்த மாதிரி என்னதான் நம்ம வந்து மினரல்ஸ் எடுத்தாலும் இதுக்கு வந்து சப்ஸ்டன்ஸா நாம் வந்து விட்டமின்ஸும் எடுத்துக்கணும். மெயினா விட்டமின் சி அண்ட் ஏ, இந்த ரெண்டுமே வந்து மெயினா எடுத்துக்கணும். இந்த ரெண்டும் நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து அது சப்ஸ்டிகண்டா இருக்கிற மினரல்ஸை நம்ம பாடியால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இத வந்து பேஸ் பண்ணி நாம வந்து சாப்பிடலாம். ஆனா இத வந்து நாம வந்து ஹை டோசஸ்ல எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் எனி அதர் சாப்பாடு நம்ம சாப்பிடுற மாதிரி இதையும் நம்ம வந்து ஹை டோசஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடியால இதை வந்து கண்டெயின் பண்ண முடியாது. ஸோ இதனால நமக்கு வந்து பல பிரச்சனைகள் வரலாம்.
So இதுல இருந்து நாம வந்து என்ன அஹ், ஆவிக்குரிய பாடம் கத்துக்கிறோம்னா, நம்ம நம்ம உடம்பான இந்த ஆலயத்தை நம்ம ஆண்டவர் வந்து இந்த அளவுக்கு வந்து அற்புதமா படைச்சிருக்காரு. சோ அதையும் நாம வந்து ஒழுங்கா நாம வந்து பாத்துக்கணும். ஏன்னா இங்கதான் நம்ம ஆண்டவர், இந்த உடம்பான ஆலயத்துலதான் ஆண்டவர் வந்து இருப்பாரு. சோ அதை நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி.